கோவையில் ஓர் கலை உலகத்தை உருவாக்கிய கோவை சுகந்தி ரோஸ். மாதாவின் மணிகள் அருங்காட்சியகம் அமைத்து பாரம்பரியம் போற்றும் சுகந்தி ரோஸ். கடவுளின் ஈடுபாடு, கலைகளின் மீது ஆர்வம் கொண்ட சுகந்தி ரோஸ். நாடுகளை கடந்து நட்பை சேகரிப்பதில் அளவற்ற ஆனந்தம். கடவுள் மீது ஈடுபாடு, கலைகளின் மீது ஆர்வம், நாடுகளை கடந்து நட்பை சேகரிப்பதில் அளவற்ற ஆனந்தம் கொண்டவர் கோவை சுகந்தி ரோஸ். வயது 46. கோவை சவுரிபாளையம் அன்னை வேளாங்கண்ணி நகரை சேர்ந்த சுகந்தி ரோஸ் தனது வீட்டின் அருகே மாதாவின் மணிகள் என்ற பெயரில் அருங்காட்சியகம் வைத்துள்ளார். இந்த அருங்காட்சியகம் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டது. ஆர்வத்துடன் உள்ளே சென்றதும் அமைதியான சூழலில் அறையாய் ஆர்வத்தை தூண்டும் அரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அபூர்வமான அழகழகான வெளிநாட்டை சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட ஜெபமாலைகள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. சீனா, ஆப்பிரிக்கா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளிலும் கிறிஸ்தவ பண்டிகையில் வைக்கப்படும் குடில்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. இது என்ன சிறப்புனா, இந்த வருஷம் நாங்கள் தொடங்கினது 2000வது வருஷம். இது 25வது வருஷம் ஜூப்ளி. அதை முன்னிட்டும் உங்கள் எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஜெபமாலைனா நம்ம எல்லாருமே நினச்சிப்போம் வெறும் 53 மணிகள் மட்டும்தான் இருக்குது, இல்லை கலர் கல்லில் இருக்குது, இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்குது, இல்லை கல்லுகளில் இருக்குது, மணிகளில் இருக்குது, இல்லை சில்வரில் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் ஜெபமாலைங்கிறது வித்தியாசமான ஜெபமாலையின் அருங்காட்சியம் இது. அதாவது ஒவ்வொரு ஜெபமாலைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு முக்கியத்துவம் இருக்கும், வரலாறு மாறுபடும், அந்த ஜெபங்களும் மாறுபடும். நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தில் கூட ஜெபமாலை இருக்குது. அது என்னங்க ருத்ராட்சத்தில் ஜெபமாலைனா, ருத்ராட்சங்கிறது ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய, ஒரு குணமளிக்கக்கூடிய ஒரு பீடு தான் அது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஜெபமாலை இருக்குது. அதை நம்ம உருட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம கைகளில் இருக்கிற அந்த துகள்கள் அது நம்மளோட தொண்டையில் இருக்கிற இதெல்லாம் சரிப்படுத்தும். அதனால தான் நம்ம நிறைய பேர் பார்ப்போம் ருத்ராட்சத்தில் இங்கே போட்டிருப்பாங்க. அது என்னென்னா தொண்டை சம்மந்தப்பட்டதெல்லாம் குணப்படுத்தும்னு. ஸோ இந்த மாதிரி குணமளிக்கும் மாலைகளும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அதே மாதிரி வித்தியாசமான மாலைகள்னால் என்னங்க அப்படின்னா, கலரில் கிடையாது, இல்லை நான் சொன்ன மாதிரி மெட்டலில், ஸ்டோனில் அப்படி கிடையாது. இப்போ ஒரு மாதாங்கிறவங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இடத்துல மாதா காட்சி கொடுத்தாங்கன்னா திருச்சபையில் ஒரு ஜெபமாலை வெளியிடுவாங்க. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கூதுலூப் மாதா, அவர் லேடி ஆஃப் கூதுலூப். அம்மா ஒன்று தான், மாதா ஒன்று தான். பட் எங்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்களோ அந்த ஊரை கொண்டு அந்த பெயர் மாதாவுக்கு வரும். அந்த இடத்துல இருந்து வெளியிடப்பட்ட ஜெபமாலை தான் கூதுலூப் மாதா ஜெபமாலை. அது என்னென்னா, கூதுலூப் மாதா மாதிரியே அந்த கலரில் இருக்கும், பச்சை கலர்லேயும் ரெட் கலர்லேயும் இருக்கும். மணிகளும் வித்தியாசப்படும், ஜெபங்களும் வித்தியாசப்படும். அது என்னத்துக்கு ஸ்பெஷல்னால், நிறை மாத கர்ப்பிணிகளுக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கும், இல்லை குழந்தை பேரில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பாதுகாவலர். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஜெபமாலையே அந்த 2 நாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். புனிதர்களுடைய திருப்பண்டங்கள், அந்த ஜெபமாலைகள் இருக்குது. சுருவங்கள் அதாவது வேட்டிக்கன்லேயே கிடைக்கிற அந்தந்த, இப்போ வேட்டிக்கன்ல அமெரிக்காவில் மாதா காட்சி கொடுத்துருப்பாங்க, யூகேல காட்சி கொடுத்துருக்க அந்த சுருவங்களும் இங்கே இருக்குது, அந்த ஜெபமாலைகள் இருக்குது. உத்திரியோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கயிறு மாதிரி போட்டு மாதா உடைன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் உலகத்தில் என்னென்ன உத்திரியங்கள் வழங்கப்பட்டிருக்கோ அத்தனை உத்திரியமும் நம்ம மியூசியத்தில் இருக்குது. அதே மாதிரி ஜெபமாலைகள் இருக்குது, ஜெப மணிகள் இருக்குது. புனிதர்களுக்குன்னு தனியாக இருக்குது, மாதாக்குன்னு தனியாக இருக்குது, குழந்தைகளுக்குன்னு தனியாக இருக்குது. சிலுவைகள், வித்தியாசமான திருச்சிலுவைகள் இருக்குது, அதுக்குன்னு தனி சாப்லெட்ஸ் இருக்குது. காயின்ஸ் இருக்குது. வெளிநாட்டவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நாணயத்தை பாக்கெட்டில் வச்சுப்பாங்க, பாக்கெட் காயின் சொல்லுவாங்க, அந்த நாணயங்கள் இருக்குது. ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. இது வரைக்கும் போப்ஸ் உடைய எந்தெந்த போப்பெல்லாம் வந்தாங்களோ அவங்க கோட் ஆஃப் ஆர்ம்னு சொல்லுவோம். ஒரு முத்திரையும் ஒரு மோதிரமும் மாத்திரப்படும் அவங்களோட சைன் பண்ண. அந்த கோட் ஆஃப் ஆர்ம் ரோசரிஸ் இருக்குது. பழங்காலத்தில் கையால் செய்யப்பட்ட ஜெபமாலைகள் இருக்குது.
புனிதர்கள் யூஸ் பண்ண ஜெபமாலை இருக்குது. மதர் தெரேசா அம்மா யூஸ் பண்ண ஜெபமாலை நம்மக்கிட்ட இருக்குது. அவங்களோட இடத்துல விளைஞ்ச கொட்டையை வச்சு செஞ்சதற்கு அவங்க யூஸ் பண்ணது இருக்குது. அவங்களுக்குன்னு தனித்துவமாக வெளியிட்ட ஜெபமாலைகள் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லைங்களா? ஸோ கிறிஸ்மஸை முன்னிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா கிறிஸ்மஸ் கிரிப்பு பார்ப்போம், எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும்னு ஜோடிப்போம். ஆனால் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து மொதல் கிறிஸ்மஸ் கிரிப்புன்னு ஒன்று ஜோடிப்போம். கிரிப்புனா அதில் வந்து ஒரு ஷெட்டு மாதிரி, எப்படி ஜீசஸ் பிறந்தார்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து அவருக்கு இடமெல்லாம் இல்லை, ஒரு பதிவு படுத்துறதுக்காக பெத்லஹேமுக்கு போகும்போது அங்கே நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க மாதா. அங்கே இடம் கிடைக்காது, இன்னும் எங்கேயுமே லேட்டாக போனதுனால. ஸோ ஒரு மாட்டு கொட்டைகளில் தான் அவங்க வந்து ஜீசஸ் பிறப்பார். அதனால் நாங்கள் எல்லாமே ஜோடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த புல் பக்கத்தில் ஆடு மாடெல்லாம் வச்சு ஜோடிப்போம். ஆனால் இதை முதல்ல இந்த கிரிப்புன்னு ஒன்று கொண்டு வந்த ஒரு உலகத்துக்கு, திருச்சபைக்கு, கிறிஸ்டியானிட்டிக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா ஃப்ரான்சிஸ் அசிசியார்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார்னா இயற்கையாக ரியாட்டின்னு, இத்தாலியில் ரியாட்டின்னு ஒரு இடத்துல அவர் இயற்கையான ஆடு மாடு, அவருக்கு வந்து குருவிகள் பறவைகள் மிருகங்கள்கிட்ட மிகுந்த அன்பு, நிறையா நரி எல்லாம் வந்து அவர்கிட்ட ஒன்றுமே பண்ணாது, ஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால அதுகளை எல்லாம் வச்சு ஒரே ஒரு 2 சுருவம் தான், சூசியப்பர் மாதா ஒரு குழந்தை, இது மட்டும்தான் சுருவமாக சிலையாக வாங்கிட்டு வந்து வச்சார். மீதெல்லாம் நேச்சுரலாக ஒரு மாட்டுக்கொட்டையில் அது அப்படி செஞ்சார். ஸோ அது அப்படி ஆரம்பித்து இது வந்து 800 வருஷங்கள் முடிகிற இதுதான் இந்த வருஷம். அதாவது 2025 வந்து தொடங்குச்சு. இந்த டிசம்பரோட 800வது வருஷம் முடிவு. ஸோ அதை முன்னிட்டு அசிசியாருடைய சிறப்புன்னு சொல்லி இப்போ வந்து நிறைய பேர் கிரிப்ஸ் செட் பண்ணுறாங்க. நாமளும் இந்த கிறிஸ்மஸ்க்கு 63 கண்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி, மக்களில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, உடை வித்தியாசப்படும், அவங்க எப்படியெல்லாம் ஜோடிப்பாங்கன்ற மாதிரி குட்டி கிரிப் செட் இருக்குது, குடில் செட் இருக்குது. அது எல்லாமே நம்ம கலெக்ஷன்ஸில் இருக்குது. அதையும் வந்து நாங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம்.